गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनातिभुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் 13 2014. விஜயநாம சம்வத்சரம் உத்தராயணம், சிசிர ருத்து, பங்குனி மாதம், சுக்லபக்ஷம், சதுர்தசி திதி, உத்தரா பல்குனி நட்சத்திரம், அமிர்த யோகம். இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்னைக்கு சாயந்தரம்தான் சங்கிரமண காலம், விஷு சங்கிரமணம். அதாவது புது வருஷம் பிறக்கிறது. நாளைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு காலம்பரை எல்லாரும் புது வருஷத்தை விஷுக்கனின்னு எல்லாரும் பார்த்து விஷுன்னு கொண்டாடுவாள். ஜெயநாம சம்வத்சரம். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய தினம் விஜயநாம சம்வத்சரம் கடைசி நாள். இன்னைக்கு பங்குனி மாதத்தில் கடைசி நாள். இன்றைய தினம் நம்ம ஸ்ரீமன் நாராயணியத்தில் 55வது தசகம் காளிய மர்தனம். காளிய மர்தனத்தை பட்டத்திரி 3 தசகங்களில் சொல்லியிருக்காள். போன வாரம் பார்த்தோம் காளியன் என்னத்தினால அந்த யமுனையினுடைய மடுவுக்கு வந்து சேர்ந்தான் என்பதை பார்த்தோம். ஏன்னா அந்த மடுவுக்குள்ளே இருக்கிற எந்த ஜந்துவுக்கும் கருடனால் ஆபத்து கிடையாது. அதனால் காளியன் கருடனுக்கு பயந்துண்டு இந்த மடுவுக்குள்ளே இருந்தால் கருடனால் நமக்கு ஒரு விதமான ஆபத்தும் ஏற்படாது என்பதாக தீர்மானம் பண்ணிட்டு அங்கே வந்திருந்தான். ஆனால் காளியங்கிற நாகம் ரொம்ப கொடிய விஷத்தை வச்சுட்டு இருந்தவன். ஆகையினால அங்கே இருக்கப்பட்ட
சுத்தீவரில் இருக்கப்பட்ட ஜந்துக்கள், இருக்கப்பட்ட மரம், செடி, கொடி எல்லாம் பட்டு போயிடுது. அப்படி இருந்தது. அவ்வளவு கொடிய விஷம் அந்த பாம்புக்கு. இந்த 55வது தசகத்தில் இந்த காளியனுடைய கொட்டத்தை அடக்கினதை சொல்கிறாள். சுவாமி அந்த காளியன் மேலே நர்த்தனம் பண்ணாள் அவனை அடக்கி. ஏனென்றால் காளியனுடைய மடுவானதுனால அந்த மடுவே விஷம் பொருந்திய மடு. அந்த மடுவில் போய் குழந்தைகள்லாம் போய் தாகம் தீர்ப்பதற்காக ரொம்ப கோடை காலத்தில் அங்கே போய் தண்ணீரை பானம் பண்ணாள். அவள் எல்லாரும் இடையர் குழந்தைகள் எல்லாரும், பசுமாடுகள், கன்றுக்குட்டிகள் எல்லாம் அந்த விஷத்தினால் தாக்கப்பட்டு இறந்து போயிட்டன. ஆனால் பகவானுடைய கருணா கட்டாட்சத்தினால, அமிர்தமயமான கட்டாட்சத்தினால அவளுக்கெல்லாம் மறுபடியும் உயிர் வந்தது. அவள்லாம் கிருஷ்ணனை ஆலிங்கனம் பண்ணாள். அதை போன தசகத்தில் 54வது தசகத்தில் சொன்னாள் பட்டதிரி. இந்த 55வது தசகத்தில் அந்த காளியனை அவனுடைய கொட்டத்தை அடக்கணும்னுட்டு அவன் மேலே சுவாமி டான்ஸ் பண்ணாள். அதை இந்த இடத்துல இந்த 55வது தசகத்தில் சொல்கிறாள். அதை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே காளிய மர்தனம் நாம பஞ்சாசம் தசகம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத்தவாரிணி கோரதரம் பணினம் பிரதிவாரயித்தும் கிருததீர் பகவன் த்ருதமாரித வீரகணீபதரும் விஷமாருத சோஷித பர்ணச்சயம். பட்டதிரி இந்த தசகத்தில் எப்படி அழகாக ஸ்லோகம் எந்த மீட்டரில் போட்டிருக்காள்னா, படிக்கிறதையே சுவாமி டான்ஸ் ஆடுறது தெரியும். அப்படி பண்ணியிருக்காள். இந்த ஸ்லோகங்களை ரச்சனை பண்ணியிருக்காள். அத்தவாரிணி கோரதரம் பணினம் பிரதிவாரயித்தும் கிருததீர் பகவன் த்ருதமாரித தீரகணீபதரும் விஷமாருத சோஷித பர்ணச்சயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த குழந்தைகளெல்லாம் காப்பாற்றின பிறகு அந்த காளியன், விஷமான பாம்பான காளியன் இருந்த மடு இருக்கே, அதுக்கு பக்கத்தில் வந்தாள். அங்கே சுத்தீவரிலும் இருக்கப்பட்ட மரங்களெல்லாம், இலைகளெல்லாம் வாடி போய், ஏன்னா காளியனுடைய விஷக்காத்தினால இலைகளெல்லாம் இல்லாமல் வெறும் பட்டுப்போன மரம் மாதிரி எல்லா மரங்களும் சுத்தீவரிலும் அந்த மடுவுக்கு சுத்தீவரிலும் இருந்தது. அது மேலே ஏறினாள். என்ன காரணம்னாள், அதுலேருந்து குதித்து காளியனுடைய தலை மேலே டான்ஸ் ஆடணுங்கிறதுக்காக, அது மேலே ஏறுறதுக்காக அங்கே வந்தாளாம் சுவாமி. அது சொன்னாள், கோரதரம் பணினம் பிரதிவாரயித்தும் கிருத்ததீஹி பகவன்னு. ஹே சுவாமின்னு, ஏ குருவாயிரப்பா, நீ மனசில் ஒரு சங்கல்பம் பண்ணினுட்டே. என்ன தெரியுமா பண்ணினேன்? இந்த கொடிய விஷம் வச்சுருக்கப்பட்ட பாம்பு ரூபம் கொண்ட காளியனை, அவனை தடுத்து அவனை அடக்கணுங்கிறதா தீர்மானம் பண்ணிட்டு, அந்த மரங்கள்லாம் பட்டுப்போன மரங்கள் கரையில் இருக்கிற இடத்துக்கு நீ வந்து சேர்ந்தியே, அது சத்தியமானு கேட்டாள். சுவாமி ஆமான்னு தலையா ஆட்டி அங்கீகாரம் பண்ணாலாம். அத்தவாரிணி கோரதரம் பணினம் பிரதிவாரயித்தும் கிருததீர் பகவன் த்ருதமாரித தீரகணீபதரும் விஷமாருத சோஷித பர்ணச்சயம். இப்படி அழகான முதல் ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், ஹே குருவாயிரப்பா, நீங்கள் உங்களுடைய பாத கமலங்கள், எப்பேற்பட்ட பாத கமலங்கள், இளம் தளிர் போன்ற சிவந்த அழகான பாத கமலங்கள், அதை வச்சுட்டு அங்கே பக்கத்தில் இருக்கப்பட்ட பட்டு போனது மாதிரி இருக்கப்பட்ட மரங்கள் இருக்கே, அது மேலே நீங்கள் ஏறினீங்களே, ஏறி இங்கே கீழே பார்க்குறேன் யமுனை நதி மடுவு, பெரிய பயங்கரமான அலைகள் நிறைந்த அந்த மடு இருக்கே, அதில் ஜலம் பூர்ணமாக இருக்குது. அது மேலேருந்து இந்த மரத்து மேலே ஏறி அங்கேருந்து இந்த மடுவுக்குள்ளே நீங்கள் குதிச்சேலாமே, இது சத்தியமான நாள். அதுதான் இந்த 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி. அதிருஹ்ய பதாம்புருஹேண சதம் நவபல்லவ துல்ய மனோஜ்ஞருச்சா ஹ்ரதவாரிணி தூரதரம் ஞபதः பரிகூர்ணித கோரதரங்ககணே. ஹே குருவாயூரப்பா, நவபல்லவ துல்ய மனோஜ்ஞருச்சா, மனசை ரொம்ப ஆகர்ஷிக்கக்கூடிய
உன்னுடைய அழகான பாதங்கள் எப்பேற்பட்டது, இளந்தளிர் மாதிரி ரொம்ப அழகாக சிவர்ந்த கால்கள் உன்னோட கால்கள். நவபல்லவ துல்லிய மனோஜ்ஞ ருச்சா, அவ்வளோ அழகாக இருக்காம், எல்லாருடைய ஹிருதயத்தையும் ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய உன் கால்கள். அதை வச்சு நீ என்ன பண்ண, அதிருஹ்ய பதாம்புருகேன, அந்த கால்கள்னால கடகடன்னு இந்த பக்கத்தில் இருந்த மரத்தினுடைய உச்சாணி கலைக்கு ஏறினே, அதிருஹ்ய ஏறின. ஹ்ரதவாரிணி தூரதரம் ஞபதா, ஹ்ரதவாரிணி எப்பேற்பட்ட தண்ணி, இங்கே மடுவனுடைய தண்ணி, டீப் வாட்டர்ஸ், அந்த டீப் ஒரே ஆலை அடிச்சுட்டு இருக்கு, அது மேலே நீங்கள் திடார்னு குதிச்சேல், ஞபதா குதிச்சேல். பரிகூர்ணித்த கோரதரங்கணே, அந்த மடுவில் கோரமாக ரொம்ப பெரிய அலைகள்னால் அடிச்சுட்டு இருக்கு, அதில் நீங்கள் உயரக்கேந்து கீழே குதிச்சேல், அந்த மடுவுக்குள்ளே குதிச்சேலாமே. ஏ குருவாயூரப்பான்னு சொல்லப்பட்ட அழகான 2வது ஸ்லோகம். அதிருஹ்ய பதாம்புருகேண சதம் நவபல்லவதுல்ய மனோஜ்ஞ ருச்சா ஹ்ரதவாரிணி தூரதரம் ஞபதா பரிகூர்ணித கோரதரங்கணே. 3வது ஸ்லோகத்தில் பகவான் அவனோட கீழே குதிச்சு அவருடைய பாரத்தினால அவன் தன் உயரத்துலேருந்து குதித்தோடனே அலைகளெல்லாம் மேலே அப்படி கிளம்பித்தான், தண்ணி மேலே அடிச்சுது, உயரக்க தூக்கி ஒரு பெரிய உயரத்தில் இருந்து குதிச்சதுனாலேன்னு அதை சொல்கிறாள். புவனத்ரய பார பிருதோ பவதோ குருபார விகம்பி விஜிரும்பி ஜலா பரிமஜ்ஜயதி ஸ்ம தனுஷ்யதகம் தட்டினீ ஜடிதி ஸ்புட கோஷவதி. புவனத்ரய பார பிருதோ பவதோ குருபார விகம்பி விஜிரும்பி ஜலா பரிமஜ்ஜயதி ஸ்ம தனுஷ்யதகம் தட்டினீ ஜடிதி ஸ்புட கோஷவதி. ஏ குருவாயூரப்பா, உன்னுடைய உடம்புல நீ எத்தனை பெரிய பாரத்தை உண்டாக்கின்ற தெரியுமா? 3 லோகத்தினுடைய பாரத்தையும் சேர்ந்தாப்புல உன்னுடைய உடம்புல பாரத்தை உண்டாக்கின்ற. புவனத்ரய பாரபிருதா, ஏன்னா 3 லோகத்தையும் ரட்சிக்கிறவன் இல்லையா நீ? அந்த 3 லோகத்தினுடைய பாரமும் உங்ககிட்ட இருக்கு. அப்பேற்பட்ட பார ரூபமான நீ உயரக்கேந்து குறிச்ச. குருபார விகம்பி விஜிரும்பி ஜலா, அப்படி குருபார அப்படி ரொம்ப வெயிட்டாக இருக்கப்பட்ட நீ அவ்வளோ உயரத்துலேருந்து ஜலத்தில் குதிச்சோடனே அந்த நீர் மேலே அலைகள் மேலே ததும்பி உயரக்கையே பட்டார்னு மேலே வந்தது ஜலம். குருபார விகம்பி விஜிரும்பி ஜலா, விஜிரும்பினா அப்படி கொப்பளிச்சுட்டு மேலே வந்துதான் ஜலம். பரிமஜ்ஜயதி ஸ்ம தனுஷ்யதகம், இந்த ஜலம் உயரக்க வந்தது, கரையிலெல்லாம் வந்து கொட்டி கொடுத்து அந்த ஜலம், அந்த யமுனை நதியினுடைய ஜலம் இவர் குதித்த வேகத்தில் அது எத்தனை தூரத்துக்கு இந்த கரையெல்லாம் தண்ணீர் வந்து சேர்ந்ததுனாள். தனுஷதகம் நாள், ஒரு பெரிய தனுசு, அதனுடைய நீளம் எவ்வளவோ அது மாதிரி 100 தனுசுகளை வச்சா எவ்வளோ தூரம் இருக்குமோ அத்தனை தூரத்துக்கு தட்டினி ஜடித்தி, கரையில் வெகு வேகமாக தண்ணீர் ததும்பி போய் இவர் குதித்த வேகத்தில் அப்படியே தண்ணீர் கொப்பளிச்சு போய் கரையில் வந்து கொட்டி விடுதான். அது எத்தனை தூரம் கரையை நனைச்சதுனால் 100 வில்லினுடைய நீளம், அவ்வளோ தூரத்துக்கு தண்ணீர் வந்து நனைச்சுதான் இவர் வேகமாக குதிச்சதுனால. அது சொல்கிறாள் இந்த 3வது ஸ்லோகத்தில். புவனத்ரய பார பிருதோ பவதோ குருபார விகம்பி விஜிரும்பி ஜலா பரிமஜ்ஜயதி ஸ்ம தனுஷ்யதகம் தட்டினீ ஜடிதி ஸ்புட கோஷவதி. இவ்வாறாக பகவான் அந்த யமுனையினுடைய மடுவில் குதித்தது வைபவத்தை சொன்னால் 3வது ஸ்லோகத்தில். அடுத்தாப்பில் 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இவர் குதித்தோடனே உள்ளுக்குள்ளே இருந்த காளியனுக்கு மகா கோபம் வந்துதான். இத்தனை நாளாக ஒத்துருமே இங்கே வரத்துக்கு பயந்துட்டு இருந்த இந்த மடுவு, எந்த ஜீவராசியும் இந்த பக்கமே வரது கிடையாது, என்னுடைய விஷத்தை பார்த்து பயந்துண்டு. யாருடா அவன் வந்திருக்கான்னு அது கோபம் வந்துதான் அந்த பாம்புக்கு. அது சொல்கிறாள் 4வது ஸ்லோகத்தில்.
अथ दिक्षु विदिक्षु परिक्षुभित भ्रमितोदरवारि निनादभरैः उदकादुदगाद् उरगाधिपतिः त्वदुपान्तमशान्तरुषान्धमना. அந்த காளிங்கன் உயரக்கிருந்த அந்த தண்ணிக்குள்ளே இருந்தவன் இந்த பெரிய சப்தத்தையும் அந்த தண்ணியெல்லாம் சுழண்டு சுழண்டு கொப்பளிச்சுன்னு வரத்தையும் அதை உணர்ந்து அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துதான். அந்த கோபத்தினால அவனுக்கு விவேக புத்தி போய் அந்த தண்ணியிலேருந்து வெளியில் அப்படி தலையெல்லாம் 1000 தலை அவனுக்கு அதை எடுத்துன்னு வெளியில் வரணும்னு பார்த்தான். அத திக்ஷு விதிக்ஷு பரீக்ஷுபித. அந்த தீர்த்தம் சுவாமி குதித்த வேகத்தில் எல்லா திசைகள்லையும் அப்படியே தெரிச்சு வெளியில் வந்து கொப்பளிச்சுன்னு வெளியில் வந்துதான். அத திக்ஷு விதிக்ஷு, திக்கு விதிக்குகள் எல்லாம் அந்த தீர்த்தம் வாரி இறைக்கப்பட்டது. பரீக்ஷுபித பிரமிதோதர வாரி நிநாத பரைஹி. சப்தம் பெரிய சப்தம் கேட்டுதான். நிநாத பரைஹி, அவர் குதிச்ச சப்தம் பெரிசா கேட்டுது. தண்ணியெல்லாம் வாரி எங்கே பார்த்தாலும் எல்லா திக்குலையும் இறைச்சிதான். அவர் குதிச்ச வேகத்தில் தண்ணீர்லாம் வெளியில் வந்து இறைஞ்சுது. உதகாத் உதகாத் உரகாதிபதி. அந்த தீர்த்தத்திலேருந்து அந்த உரகாதிபதி, அந்த பாம்பனுடைய தலைவன் இருக்கானே, அவன் மா கோபத்தோடு கூட துவதுபாந்தம் அசாந்தருஷாந்தமனாக, அசாந்தருஷா மகா கோபத்தோடு கூட அந்தமனாக தன்னுடைய விவேக புத்தியை இழந்து என்ன பண்ணுறோங்கிறது தெரியாமல் அவன் வந்து கோவிச்சுட்டு இப்படி வெளியில் வரத்துக்கு தயாராக இருந்தானா. என்னன்னு பார்ப்போங்கிறதுக்காக இதை உணர்ந்துண்டு அதை 4வது ஸ்லோகத்தில் சொன்னாள். அத திக்ஷு விதிக்ஷு பரீக்ஷுபித பிரமிதோதர வாரி நிநாதபரைஹி உதகாதுதகாத் உரகாதிபதி त्वदुपान्तमशान्तरुषान्धमना. பேர்பட்ட 4வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன்னாராயணீயே காளீய மர்தன வர்ணனம் நாம பஞ்சபஞ்சாசம் தசகம். அத வாரிணி கோரதரம் பணினம், அத வாரிணி கோரதரம் பணினம், அத வாரிணி கோரதரம் பணினம் பிரதிவாரயிதும் கிருததீர்பகவன், பிரதிவாரயிதும் கிருததீர்பகவன், பிரதிவாரயிதும் கிருததீர்பகவன் த்ருதமாரித தீரக நீபதரும், த்ருதமாரித தீரக நீபதரும் விஷமாருத சோஷித பர்ணச்சயம், விஷமாருத சோஷித பர்ணச்சயம், விஷமாருத சோஷித பர்ணச்சயம் அதிருஹ்ய பதாம்புருஹேன சதம், அதிருஹ்ய பதாம்புருஹேன சதம், அதிருஹ்ய பதாம்புருஹேன சதம் நவபல்லவதுல்ய மனோஜருச்சா, நவபல்லவதுல்ய மனோஜருச்சா, நவபல்லவதுல்ய மனோஜருச்சா ஹ்ரதவாரிணி தூரதரம் ஞபதः, ஹ்ரதவாரிணி தூரதரம் ஞபதः, ஹ்ரதவாரிணி தூரதரம் ஞபதः பரிகூர்ணித கோர தரங்ககணே, பரிகூர்ணித கோர தரங்ககணே, பரிகூர்ணித கோர தரங்ககணே புவனத்ரய பார பிருதோ பவதோ, புவனத்ரய பார பிருதோ பவதோ, புவனத்ரய பார பிருதோ பவதோ குருபார விகம்பி விஜృంభి ஜலா, குருபார விகம்பி விஜృంభి ஜலா, குருபார விகம்பி விஜృంభి ஜலா பரிமஜ்ஜயதி ஸ்ம தனுஷ்சதகம்,
परिमज्जयति स्म धनुष्शतकम् परिमज्जयति स्म धनुष्शतकम् तटिनी झटिति स्फुटघोषवती तटिनी झटिति स्फुटघोषवती तटिनी झटिति स्फुटघोषवती अथ दिक्षु विदिक्षु परीक्षुभित अथ दिक्षु विदिक्षु परीक्षुभित अथ दिक्षु विदिक्षु परीक्षुभित भ्रमितोदरवारि निनादभरैः भ्रमितोदरवारि निनादभरैः भ्रमितोदरवारि निनादभरैः उदकादुदगान् उरगाधिपतिः उदकादुदगान् उरगाधिपतिः उदकादुदगान् उरगाधिपतिः त्वदुपान्तमशान्तरुषान्धमनाः त्वदुपान्तम् अशान्तरुषान्धमनाः त्वदुपान्तमशान्तरुषान्धमनाः ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், ஏ குருவாயூரப்பா, நீ அந்த காளிங்கன் கோபத்தோடு கூட விவேக புத்தியை இழந்து அந்த சப்தத்தையும் அந்த அலைகளையும் தண்ணீர் தெழும்பி வெளியில் வரத்தையும் எல்லாத்தையும் உணர்ந்து கோபத்தோடு அவன் வெளியில் வந்தான். அவன் அந்த காளியனை நேரில் நீ பார்த்தியே கிருஷ்ணா. அவன் எப்படி வந்தான் வெளியில்? ஆயிரக்கணக்கான தன்னுடைய படங்களெல்லாம் எடுத்துன்னு வந்தான். அவனுக்கு 1000 தலைகள். அதுலேருந்து ஒன்னொன்னுலையும் நெருப்பு துண்டு மாதிரி பயங்கரமாக விஷநீரை அப்படியே வகிச்சுன்னு வரானாம் அந்த காளிங்கன். அந்த காளியனை பார்த்தார் சுவாமி. பெரிய மலையே நேர எதிர்த்தாப்பில் வர மாதிரி அவ்வளோ பெரிய பாம்பு. அதை நீ பார்த்தியே கிருஷ்ணான்னு 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி வர்ணிக்கிறாள். फणशृङ्ग सहस्र विनिसृमर ज्वलदग्निकणोग्रविषाम्बुधरम् पुरतः फणिनं समलोकयथा बहुशृङ्गिणम् अञ्जनशैलमिव. அந்த காளியனே, ஏ சுவாமி குருவாயூரப்பா, அவன் கோபத்தோட அந்த மடுவிலேருந்து வெளியில் வந்தான். அவனை நேர பார்த்த அவனை எப்படி 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 இருக்கான் அவன்? அஞ்சன சைலம் இவ, பெரிய கருப்பு மலை மாதிரி இருக்கானாம். அஞ்சனம்னா கருப்பு மை. அந்த மையை பெரிய மலை மாதிரி ஒரு மையை கொண்டு வச்சா எப்படி இருக்கும் கண்ணுக்கு நேர? அப்படி பெரிய மலை மாதிரி இருக்குது. ஆனால் ஒரே ப்ளூ கலர், ஒரே கருப்பு கலரில் அவனோட கொடிய விஷத்தை வச்சுட்டு இருக்கப்பட்ட பாம்பு. 1000 தலைகள் இருக்குது. அது சொன்னால் பணஸ்ருங்க சஹஸ்ர வினிஸ்ருமர. அவனுடைய படங்கள் தலை இருக்கே, அதுக்கு படம்னு சொல்கிறது, அது பணம்னு சொல்கிறது. அந்த பணஸ்ருங்கம் தலையில் இருக்கப்பட்ட அந்த படம் இருக்கே, அது ஆயிரக்கணக்கான 1000 இருக்காம அதுக்கு. அது 1000த்தையும் தூக்கின்னு சீருண்டு ஆட்டின்னு வந்தான். அதை அப்படியே வெளியில் தூக்கி காமிச்சான் படத்தை. ஜுவலதக்னி கணோக்ர விஷாம்புதரம். ஒவ்வொரு தலையிலேருந்தும் வாயை திறந்தா அப்படியே கொப்பளிச்சுண்டு அப்படியே அக்னி ஜுவாலை வெளியில் வர மாதிரி பாம்பு விஷம் வரதான். அப்படியே விஷாம்புங்கிறாள், விஷத்தை கக்கறான் வாயால். புரதப் பணினம் சமலோகயதா. ஏ கிருஷ்ணா, குருவாயூரப்பா, உன் கண் முன்னாடி நீ குதிச்சோடனே அப்பேற்பட்ட ஒரு பெரிய மலைப்பாம்பு, அது பெரிய விஷப்பாம்பு, அதை போய் நீ பார்த்த. அது எப்படி இருந்தது அந்த பாம்பு? பகு ஸ்ருங்கிணம் அஞ்சன சைலமிவ. ஆயிரக்கணக்கான தலைகளை வச்சுருக்கப்பட்ட அந்த பாம்பு, பனினா பாம்பு, அந்த பனி இருக்காளே, பாம்பு இருக்கானே, அவன் ஒரு மஷி, ஒரு மையி மலை மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்தான். உன் கண்ணுக்கு முன்னாடி தோணினான் நாள். பணஸ்ருங்க சஹஸ்ர வினிஸ்ருமர ஜுவலதக்னி கணோக்ர விஷாம்புதரம் புரதப் பணினம் சமலோகயதா பகுஸ்ருங்கிணம் அஞ்சன சைலமிவ. அப்படி கொடிய பாம்பு வெளியில் வந்தான். அவனை நீ பார்த்தேங்கிறாள்
கிருஷ்ணாயே கிருஷ்ணா நீ பார்த்தியே நாள். அடுத்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், அந்த வெளியில் வந்தவன் மகா கோபத்தோடு கூட விவேக புத்தி இல்லாமல் கிருஷ்ணன் யாருன்னு புரிஞ்சிக்காமல் அந்த கிருஷ்ண பகவானை அப்படியே தன்னுடைய உடம்புனால ஒரு சுற்றின்னு விட்டானாம். ஏன்னா சுற்றி அவரை ஒரு அமுக்கி உள்ள விஷத்தினால அவரை கொண்டு பண்ணணும்னு அவனுக்கு ஆசை. அதனால் அதை சொல்கிறாள் 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஜுவலதக்ஷி பரீக்ஷர துக்ரவிஷ ஸ்வசனோஷ்மபர சமஹாபுஜகः பரிதஷ்ய பவந்தமனந்தபலம் சமவேஷ்டயதஸ்ஃபுட சேஷ்டமஹோ. ஹே குருவாயூரப்பா, அவன் தன்னுடைய விஷஜுவாலையை கக்கின்னு வந்தான். பரீக்ஷரத்து, அப்படியே கக்கினான். என்னத்தை கக்கினான்? உக்ரம் விஷம், ரொம்ப உக்ரமான விஷம். அதை வெளியில் கக்கினான். பரீக்ஷரத்து உக்ர விஷம் வெளியில் கொட்டினான். ஜுவலதக்ஷி, அது அப்படியே நெருப்பை கக்கிறது. அப்பேற்பட்ட சுவாசம் அந்த பாம்பனுடைய சுவாசம். ஜுவலதக்ஷி பரீக்ஷரதுக்ரவிஷ ஸ்வசனோஷ்மபரஹ ச மகாபுஜகா. அப்படி இந்த பாம்பு சீர்றது. சீரும்பொழுது அதனுடைய மூக்குலேருந்து காற்று வருதே, சுவாசிக்கிற காற்று, அது உஷ்ணமான காற்று, விஷம் பொருந்திய காற்று. ஸ்வசனோஷ்மபரஹ ச மகாபுஜகா. அப்பேற்பட்ட பெரிய பாம்பு அவன் வெளியில் வந்தான். என்ன பண்ணான்? பரிதஷ்ய பவந்தம் அனந்தபலம். நீங்கள் அனந்தபலம், உங்களுடைய பலத்துக்கு எல்லையே இல்லை. அப்பேற்பட்ட பலம் பொருந்தியவர் நீங்கள். உங்களை என்ன பண்ணான்? மேலெல்லாம் கடிச்சான். உங்கள் மேலெல்லாம் பரிதஷ்யனா கடிக்கிறது. பகவான் கிருஷ்ணன் குதிச்சோடனே அவரை சுத்தினான். தன்னுடைய வாயினால் விஷத்தை கொட்டி அவரை எல்லாம் கடிச்சான். பரிதஷ்ய பவந்தம் அனந்தபலம் சமவேஷ்டயதஸ்ஃபுட சேஷ்டமஹோ. தன்னுடைய வால்னால் அப்படியே உங்களெல்லாம் சுத்தின்தான். உங்களை சுற்றி அமுக்கணுங்கிறதுக்காக சுத்தினான். தன்னுடைய கொடிய பற்கள்னால, விஷப்பற்கள்னால உங்களை கடிச்சான். ஜுவலதக்ஷி பரீக்ஷரதுக்ரவிஷ ஸ்வசனோஷ்மபர ச மகாபுஜகா பரிதஷ்ய பவந்தம் அனந்தபலம் சமவேஷ்டயதஸ்ஃபுட சேஷ்டமஹோ. பேர்பட்ட அந்த கொடிய பாம்பு உங்களை சுத்தின்னு கடிச்சானாமே. ஏ குருவாயூரப்பா, 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஏ குருவாயூரப்பா, உங்களை இவ்வாறாக அந்த பாம்பு சுத்திண்டு உங்களை தன்னுடைய கொடிய விஷப்பற்கள்னால் கடிச்சுண்டு விஷஜுவாலையை உங்கள் மேலே வீசின்னு இருக்கிறதுலாம் நடந்துட்டு இருக்கிறதே. கரையில் நின்றுட்டு இருந்த பசுக்கள், குழந்தைகள் எல்லாரும் நீங்கள் எங்கே போனேன்னு தெரியாமல் உடனே ஓடி போனாள் எடச்சேரிக்கு. அங்கே கோபாலெல்லாம் ஏதோ கெட்ட சகுலங்கள்லாம் தெரியறதேன்னு சொல்லி அவள்லாம் யமுனைக்கு ஓடி வந்தாளாம். அது சொல்கிறாள். ஸோ அந்த நந்த விரஜத்துலேருந்து எல்லாரும் ஓடி வந்தாள். கிருஷ்ணனை காணுமே, ஏதோ கெட்ட சகுனங்கள்லாம் தெரியறதே, எதாவது ஆயிருக்குமோன்னு அந்த கரைக்கு ஓடி வந்தாளாம். அதை 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி. அவிலோக்கிய பவந்தமதா குலிதே தட்டகாமினி பாலக தேனுகணே. கரையில் நின்றிருந்த அந்த பாலகாள் இடையர்களெல்லாம், அந்த பசங்கள்லாம் இதை பார்த்துட்டுருக்கு. பிரஜகேகதலே அபி அனிமித்தசதம் சமுதீக்ஷ்ய கதா யமுனாம் பசுபா. அவள்லாம் ஓடி போய் சொன்னாள். எடச்சேரியில் அந்த விரஜத்தில் போய் சொன்னாள். அங்கே அவள்லாம் கோபாலாள்லாம் என்ன பல கெட்ட சகுலங்கள் நடக்கிறதேன்னு பார்த்துட்டு ஓடி வந்தாள் யமுனையை நோக்கின்னு சொல்கிறாள். அவிலோக்கிய பவந்தம் அதா குலிதே தட்டகாமினி பாலக தேனுகணே பிரஜகேஹ தலே அபி அனிமித்தசதம்
சமுதீக்ஷ்ய கதா யமுனாம் பசுபாः. அப்படி எல்லாரும் ஓடி வந்தாள். யமுனை மடுவுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தாள். அங்கே நடந்துட்டுருக்கு இந்த சுவாமி உள்ளே குதிச்சிருக்காள். அவரை சுத்தின்னு இருக்கு பெரிய கொடிய பாம்பு. இதெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டுருக்காள் கரையில் நின்றுண்டு. அதே 7வது ஸ்லோகத்தில் சொன்னால் பட்டதிரி. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமஹ. ஃபணஸ்ருங்க சஹஸ்ர வினிஸ்ருமர ஃபணஸ்ருங்க சஹஸ்ர வினிஸ்ருமர ஃபணஸ்ருங்க சஹஸ்ர வினிஸ்ருமர ஜ்வலதக்னிகணோக்ர விஷாம்புதரம் ஜ்வலதக்னிகணோக்ர விஷாம்புதரம் ஜ்வலதக்னிகணோக்ர விஷாம்புதரம் புரதः ஃபணினம் சமலோகயதா புரதः ஃபணினம் சமலோகயதா பகுஸ்ருங்கிணம் அஞ்சன சைலமிவ பகுஸ்ருங்கிணம் அஞ்சன சைலமிவ பகுஸ்ருங்கிணம் அஞ்சன சைலமிவ ஜ்வலதக்ஷி பரீக்ஷரதுக்ரவிஷ ஜ்வலதக்ஷி பரீக்ஷரதுக்ரவிஷ ஜ்வலதக்ஷி பரீக்ஷரதுக்ரவிஷ ஸ்வசனோஷ்மபர சமஹாபுஜகः ஸ்வசனோஷ்மபர சமஹாபுஜகः ஸ்வசனோஷ்மபர சமஹாபுஜகः பரிதஷ்ய பவந்தமனந்தபலம் பரிதஷ்ய பவந்தமனந்தபலம் பரிதஷ்ய பவந்தமனந்தபலம் சமவேஷ்டயதஸ்ஃபுடசேட்டமஹோ 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 அவிலோக்ய பவந்தமதாகுலிதே அவிலோக்ய பவந்தமதாகுலிதே அவிலோக்ய பவந்தமதாகுலிதே தடகாமினி பாலக தேனுகணே தடகாமினி பாலக தேனுகணே தடகாமினி பாலக தேனுகணே व्रजगेहतलेऽपि अनिमित्तशतं व्रजगेहतलेऽप्यनिमित्तशतं व्रजगेहतलेऽप्यनिमित्तशतं समुदीक्ष्य गता यमुनां पशुपाः समुदीक्ष्य गता यमुनां पशुपाः समुदीक्ष्य गता यमुनां पशुपाः. ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த 8வது ஸ்லோகத்தில், ஏ குருவாயூரப்பா, அந்த பாம்பு உன்னை தன்னுடைய வால்னால் சுத்திந்து தன்னுடைய கொடிய விஷப்பற்கள்னால நிறையா கடிச்சுது. அது கடித்த போது கூட நீ என்ன பண்ண? நீ அந்த கொடிய பாம்பனுடைய கட்டுதலெல்லாம் மீறி அதுலேருந்து வெளியில் வந்த. இதை அங்கே பக்கத்தில் நின்றிருந்த கோபாலாலெல்லாம் பார்த்தாள். அந்த பசுக்கள் கோபாலால் எல்லாரும் இதை பார்த்தாள். ஏன்னா அவளெல்லாம் என்ன தீர்மானம் பண்ணியிருந்தாள், இப்படி கிருஷ்ணனுக்கு போய் ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டு கொடுத்தே, நம்மளும் நம்மளுடைய ஜீவனெல்லாம் விட்டு பண்ணணுங்கிறதா நினச்சிட்டு இருந்தவாள் இப்போது உன்னை பார்த்தாள். நீ அந்த கட்டுலேருந்து வெடிபட்டு வெளியில் வரத்தை பார்த்தாள். அதை சொல்கிறாள் 8வது ஸ்லோகத்தில். அகிலேஷு விபோ பவதீய தசாம் அவலோக்ய ஜிஹாசுஷு ஜீவபரம் ஃபணிபந்தனம் ஆஷு விமுச்ய ஜவான் உதகம்யதஹாச ஜுஷா பவதா. ஏ குருவாயூரப்பா, அந்த இடையர்களுடைய குழந்தைகள் பசுக்கள் எல்லாம் வந்தது. வரஜத்துலேருந்து இடச்சேரியிலேருந்து கோபாலால்னா ஓடி வந்து பார்த்தாள். நீ உள்ள அந்த பாம்புனால் கட்டப்பட்டு இருப்பதை பார்த்து அவள்லாம் துக்கமடைஞ்சு, அகிலேஷு விபோ பவதீய தசா, இவ்வாறாக நீ கட்டுப்பட்டு இருக்கிற இந்த தசையை பார்த்துவிட்டு அவலோக்ய ஜிஹாசுஷு ஜீவபரம், தங்களுடைய உயிரெல்லாம் விட்டு விடுவதாக தீர்மானம் பண்ணாள்.
கிருஷ்ணன் இல்லாமல் நம்மளாம் ஏன்த்துக்கு உசிரை வச்சுட்டு இருக்கணும், நம்மளும் உசிரை விட்டுடுவோங்கிறதா தீர்மானம் பண்ணிட்டு கண்ணும் கம்மலுமே நின்றுருந்தாள். அந்த சமயம் நீ என்ன பண்ண? பணி பந்தனம் ஆஷு விமுச்சிய ஜவாத், வெகு சீக்கிரமாக அந்த பாம்பனுடைய கட்டிலேருந்து விடுபட்டு நீ என்ன பண்ண? உதகம்யத ஹாசஜுஷா பவதா, சிரிச்சுண்டு புன்சிரிப்போடு கூட நீ வெளியில வந்துட்ட. அந்த பாம்பனுடைய கட்டிலேருந்து வெளியில வந்துட்டே நீ. அது சொன்னால் இங்கே 8வது ஸ்லோகத்தில், அகிலேஷு விபோ பவதீயதசாம் அவலோக்ய ஜிஹாசுஷு ஜீவபரம் பணிபந்தனமாஷு விமுச்சிய ஜவாத் உதகம்யத ஹாசஜுஷா பவதா. இந்த 8வது ஸ்லோகம் இது அழகானது. 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சுவாமி, ஏ குருவாயிரப்பா, இந்த கொடிய பாம்பு சீருண்டு தன்னுடைய 1000 தலையை அப்படியே ஆட்டின்னு இருந்தது. அப்பொழுது நீ என்ன பண்ண? உன் குஞ்சு காலால் அது மேலே ஏறி குதிச்சு அதனுடைய 1000 தலை மேலேயும் நீ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சே. அப்படி ஆடும்பொழுது உன் கால்களில் நீ போட்டிருந்த பாதசரங்கள், அந்த கொலுசு இருக்கே, அதில் இருக்கப்பட்ட மணிகள் எல்லாம் அப்படியே அழகாக ஜில் 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 ஜில்னு உன்னுடைய நர்த்தனத்துக்கு அப்படியே ஜால்ரா போடுற மாதிரி அழகாக ஜல் 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 ஜல்னு சலங்க கேட்டுது. நீ ஆடும் அவன் தலைமையில் நீ நடனம் ஆடினே நீ சொல்கிறாள். இந்த 9வது ஸ்லோகத்தில், அதிருஹ்ய தத பணிராஜபணான் நன்றுதே பவதா மிருதுபாதருச்சா கலசிஞ்சித நூபுர மஞ்சுமிலத் கரகங்கண சங்குல சங்கொணிதம். அதிருஹ்ய தத பணிராஜபணான், அந்த பணிராஜன், அந்த பாம்பு அரசன் இருக்கானே, அவனுடைய தலை இருக்கே 1000 தலை, அது மேலே நீ தடார்னு ஏறினே. நன்று தே பவதா மிருது பாதருச்சா, உன்னுடைய மிருதுவான பாதங்கள்னால அது தலை மேலே வச்சு நன்று தே நீ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சே, காளியன் நர்தனம் பண்ணே. கலசிஞ்சித நூபுர மஞ்சுமிலத், காலில் கொலுசு போட்டுருந்தே, அது எப்படி ஜல் ஜல்னு சத்தம் கட்டுது. கர கங்கண சங்குல சங்கொணிதம், ஒரு கையால் அந்த பாம்பனுடைய வாழை பிடிச்சிண்டு உன் கையில் இருந்திருந்த கங்கணங்கள் இருக்கே, அதுலேயும் முத்துகள்லாம் இருந்தது, அதெல்லாம் ஜில் ஜில் ஜில்னு சத்தம் கட்டுது. கால்களில் போட்டிருந்த கொலுசு, கைகளில் போட்டிருந்த வளைகள், எல்லாத்துலேயும் இருக்கப்பட்ட முத்துகள் அப்படியே ஜல் 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 ஜல்னு சப்திக்க நீ நடனமாடினே. நன்றுதே நடனமாடினே நாள். அதிருஹ்ய தத பணிராஜபணான் நன்றுதே பவதா மிருதுபாதருச்சா கலசிஞ்சித நூபுர மஞ்சுமிலத் கரகங்கண சங்குல சங்கொணிதம். பேர் அழகான 9வது ஸ்லோகம் இது. அடுத்த 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஏ குருவாயூரப்பா, நீ அழகாக இந்த வாராக இந்த காளியினுடைய தலையில் நடனமாடின்னு இருக்கிறதே, அங்கே சுற்றி இருந்த ரொம்ப வருத்தப்பட்டிருந்து கவலையோடு இருந்த கோபாலாள் எல்லாம், இடையர்கள் எல்லாம் ரொம்ப ஆனந்திச்சாள். உயரக்க ஆகாசத்திலேருந்து இந்திரனும் இந்திராதி தேவதைகளும் ரிஷிகளும் ரிஷிகணங்களும் மலர் மழையை பொழிந்தார்கள். உன் மேலே புஷ்பத்தை வருஷிச்சாள். அப்பேற்பட்ட நீ என் மேலே இருக்கப்பட்ட ரோகங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணி என்னை நீ காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய 10வது ஸ்லோகம் இது. ஜகருஷு பசுபாஹ துதுஷுர் முனையோ வவ்ருஷு குசுமானி சுரேந்திரகணா त्वयि नृत्यति मारुत गेहपते परिपाहि समां त्वमदान्तगदात् जगृषु पशुपास्तुतुषुर्मुनयो. ஜகருஷு பசுபாக, இடையர்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமானாள். துதுஷுகு முனையோ, ரிஷிகளெல்லாம் ஓடி வந்தாள். உயரக்கேந்தும் ரிஷிகள்லேருந்து ஆகாசத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காள். அவள்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார்கள். வவருஷு குசுமானி சுரேந்திர கணா, தேவலோகத்திலிருந்து தேவேந்திரன் மற்றையும் தேவதைகள் எல்லாரும் புஷ்பத்தெல்லாம் வருஷிச்சாளும் மேலே. துவயி நிருத்யதி மாருத கேஹபதே, இவ்வாறாக நீ ஹே குருவாயூரப்பா நீ ஆடுறத பார்த்துவிட்டு சந்தோஷம் அடைஞ்சாள். அப்படி ஆடினே ஹே தெய்வமே, பரிபாஹி சமாம் துவமதாந்த கதா, என்ன நீ காப்பாற்றணும்,
என் மேல் இருக்கப்பட்ட ரோகங்களெல்லாம் நீ போக்கணும் என்பதாக உருக்கமாக சொல்கிறாள் பட்டதிரி 10வது ஸ்லோகத்தில். ஜக்ருஷு பசுபாஸ்து துஷுர்முனயோ வவ்ருஷு குசுமானி சுரேந்திரகணா त्वयि नृत्यति मारुत गेहपते परिपाहि समां त्वमदान्तगदात्. ओमिति श्रीमद् नारायणीये காளியமர்தனவர்ணனம் நாம பஞ்சபஞ்சாசம் தசகம். ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகத்தையும் அத்தியனம் பண்ணுவோம். அவிலோக்ய பவந்தமதாகுலிதே அவிலோக்ய பவந்தமதாகுலிதே அவிலோக்ய பவந்தமதாகுலிதே தடகாமினி பாலக தேனுகணே தடகாமினி பாலக தேனுகணே தடகாமினி பாலக தேனுகணே व्रजगेहतलेऽप्यनिमित्तशतं 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 समुदीक्ष्य गता यमुनां पशुपाः समुदीक्ष्य गता यमुनां पशुपाः समुदीक्ष्य गता यमुनां पशुपाः अखिलेषु विभो भवदीयदशाम् अखिलेषु विभो भवदीयदशाम् अखिलेषु विभो भवदीयदशाम् अवलोक्य जिहासुषु जीवभरम् अवलोक्य जिहासुषु जीवभरम् अवलोक्य जिहासुषु जीवभरम् फणिबन्धनमाशु विमुच्य जवान् फणिबन्धनमाशु विमुच्य जवान् फणिबन्धनमाशु विमुच्य जवान् उदगम्यतः सजुषा भवता उदगम्यतः सजुषा भवता उदगम्यतः सजुषा भवता अधिरुह्य ततः फणिराजफणान् अधिरुह्य ततः फणिराजफणान् अधिरुह्य ततः फणिराजफणान् न नृते भवता मृदुपादरुचा न नृते भवता मृदुपादरुचा न नृते भवता मृदुपादरुचा कलशिञ्जितनूपुरमञ्जुमिलत् 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 करकङ्कणसङ्कुलसङ्क्वणितम् 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 जगृषुः पशुपास्तु तुषुर्मुनयो जगृषुः पशुपास्तु तुषुर्मुनयो जगृषुः पशुपास्तु तुषुर्मुनयो ववृषुः कुसुमानि सुरेन्द्रगणाः ववृषुः कुसुमानि सुरेन्द्रगणाः ववृषुः कुसुमानि सुरेन्द्रगणाः त्वयि नृत्यति मारुतगेहपते त्वयि नृत्यति मारुतगेहपते त्वयि नृत्यति मारुतगेहपते परिपाहि समां त्वमदान्तगदात् परिपाहि समां त्वमदान्तगदात् परिपाहि समां त्वमदान्तगदात्. श्री हरे नमः. इति श्रीमन्नारायणीये காளியமர்தனவர்ணனம் நாம பஞ்சபஞ்சாசம் தசகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். அத ஸ்ரீமன் நாராயணீயே காளியமர்தனவர்ணனம் நாம பஞ்சபஞ்சாசம் தசகம். अथ वारिणि घोरतरं फणिनं प्रतिवारयितुं कृतधीर्भगवन् द्रुतमारिथतीरगनीपतरुं विषमारुतशोषितपर्णचयम्
अधिरुह्य पदाम्बुरुहेण च तम् नवपल्लवतुल्यमनोज्ञरुचा ह्रदवारिणि दूरतरं न्यपतः परिघूर्णितघोरतरङ्गगणे भुवनत्रयभारभृतो भवतो गुरुभारविकम्पि विजृम्भिजला परिमज्जयति स्म धनुःशतकम् तटिनी झटिति स्फुटघोषवती अथ दिक्षु विदिक्षु परिक्षुभित भ्रमितोदरवारिणि नादभरैः उदकादुदगादुरगाधिपतिः त्वदुपान्तमशान्तरुषान्धमनाः फणशृङ्गसहस्र विनिसृमर ज्वलदग्निकणोग्रविषाम्बुधरम् पुरतः फणिनं समलोकयथा बहुशृङ्गिणमञ्जनशैलमिव ज्वलदक्षिपरिक्षरदुग्रविष श्वसनोष्मभरः स महाभुजगः परिदश्य भवन्तमनन्तबलम् समवेष्टयदस्फुटचेष्टमहो अविलोक्य भवन्तमथाकुलिते तटगामिनि बालकधेनुगणे व्रजगेहतलेऽप्यनिमित्तशतम् समुदीक्ष्य गता यमुनां पशुपाः अखिलेषु विभो भवदीयदशाम् अवलोक्य जिहासुषु जीवभरम् फणिबन्धनमाशु विमुच्य जवाद् उदगम्यत हासजुषा भवता अधिरुह्य ततः फणिराजफणान् न नृते भवता मृदुपादरुचा कलशिञ्जितनूपुरमञ्जुमिलत् करकङ्कणसङ्कुलसङ्क्वणितम् जगृषुः पशुपास्तु तुषुर्मुनयो ववृषुः कुसुमानि सुरेन्द्रगणाः त्वयि नृत्यति मारुतगेहपते परिपाहि स मां त्वमदान्तगदात्। श्रीहरे नमः। इति श्रीमन्नारायणीये काळीयमर्दनवर्णनं नाम பஞ்சாசம் தசகம். இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं
நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ணகாருண்யசிந்தோ ஹிருத்வா நிசேஷதாபான் பிரதிஷது பரமானந்தசந்தோகலக்ஷ்மீம் அஜ்ஞாத்வா தே மஹத்வம் யதிஹ நிகதிதம் விஸ்வநாத க்ஷமேதாः ஸ்தோத்ரம் சைதத் சஹஸ்ரோத்தரம் அதிகதரம் त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. हर नमः पार्वतीपतये हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.